ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல் யாலி. இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் பிளான் பார்த்துட்டிங்கன்னா, லேடிஸாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் யார் வேணாலுமே இந்த தொழில் ஆரம்பிக்கலாம். பெருசாக எஃபர்ட் போடும் நம்மளோட. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றது கிடையாது. ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 மணி நேரம் உங்களுக்கு டைம் கிடைக்குது அப்படின்னாலே இந்த தொழில் ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு டெய்லியும் உங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னா கூட வீக்லி ஒன்ஸ் வேலை செஞ்சாலே போதும். நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கும். இந்த வீடியோவில் என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம், எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறது, என்ன மாதிரியான ப்ரைஸ் போயிட்டுருக்கு அப்படின்றது எல்லாமே டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்ருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன ப்ராடக்ட் பற்றி பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் சில்லி பவுடர்ஸ். யூஸ்வலாக நம்ம மார்க்கெட்லேயும் சரி நம்மளுடைய சமையல்லையுமே ரெட் சில்லி பவுடர்ஸ் யூஸ் பண்ணுறது அதிகமாக இருக்கும். எல்லாருக்குமே ரெட் சில்லி பவுடரை பற்றி தான் மேக்ஸிமம் தெரியும். இந்த மாதிரி பச்சை மிளகாயில் ரெடி பண்ணக்கூடிய க்ரீன் சில்லி பவுடர்ஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா சூப் செய்யறக்கும் சாஸ் செய்யறக்கும் யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு காண்டினென்டல் ஃபுட்டில் எல்லாமே ஹர்ப்ஸ் எல்லாமே கார்னிஷ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அதாவது பேசில், ஆரிகேனோ இந்த மாதிரியான ஹர்ப்ஸ் எல்லாம் கார்னிஷ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த க்ரீன் சில்லி பவுடர்ஸுமே கார்னிஷ் பண்ணுறதுக்கு நிறையா 5 ஸ்டார் ஹோட்டல்ஸில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இதுக்கான மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராசஸாக இருக்கும். நமக்கு ஃப்ரெஷ்ஷான க்ரீன் சில்லிஸ் எல்லாமே மார்க்கெட்டில் கிடைக்கும். அதை நம்ம வாங்கிட்டு வாஷ் பண்ணி நல்லா மேலே இருக்க காம்பெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதை நல்லா காய வச்சு பவுடர் பண்ணி பேக் பண்ணி நம்ம சேல் பண்ணலாம். இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நமக்கு பெருசாக இடம் வேணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நீங்கள் சின்ன லெவலில் ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய 10க்கு 10 இடம் இருந்தாலே போதும். நம்ம டீஹைட்ரேட்டிங் மிஷின் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சின்னதாகவே நமக்கு கிடைக்குது. வெயில் இருக்க காலங்களில் டீஹைட்ரேட்டிங் மிஷின் நமக்கு தேவையில்லை. வெயில் இல்லாத நேரங்களில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம அந்த பச்சை மிளகாயை நல்லா காய வைக்கிறதுக்கு சோலார் ட்ரையர் இருக்குது, அதே மாதிரி டீஹைட்ரேட்டர் இருக்குது. இதெல்லாமே நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரியான டீஹைட்ரேட்டிங் மிஷின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 17,000-20,000 வரைக்கும் காஸ்ட் ஆகும். அதுக்கப்புறமா கிரைண்டிங் மிஷின். நம்ம சின்ன லெவலில் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மிக்சர் கிரைண்டரே போதும். ஆனால் பெரிய லெவலில் நம்ம போகிறோம் அப்படிங்கும்போது நமக்கு மசாலா கிரைண்டிங் மிஷின் அப்படின்றது தேவைப்படும். அதுக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20,000 வரைக்கும் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது இருக்கும். நமக்கு வீட்டில் செய்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னா கூட ஒரு ஷாப்பை ரெண்ட்டுக்கு எடுத்து கூட நம்ம இந்த பிஸ்னஸ் பண்ணலாம். ஷாப் இல்லைனா குடோன் மாதிரியான இடம் ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 5,000லேருந்து 10,000 வரைக்கும் ரெண்ட் இருக்கிற மாதிரியான இடமா இருந்தாலே போதுமானதாக இருக்கும். நம்ம வைக்க போகிறது பார்த்துட்டிங்கன்னா அந்த டீஹைட்ரேட்டிங் மிஷினும் அப்புறம் கிரைண்டிங் மிஷின் தான். இதுக்கு 10க்கு 10 இடம் இருந்தாலே போதுமானதாக இருக்கும். ரொம்ப மெயின் ஏரியாவில் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நம்ம ப்ரொடக்ஷன் தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால ஒரு கொஞ்சம் இன்டீரியரான இடத்துல இருக்குது அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை. இதுக்கு நமக்கு ரெண்ட் அப்படின்னு ஒரு 5,000 வரைக்கும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா டிஹைட்ரேட்டிங் மிஷின் ஒரு 20,000, அதுக்கப்புறமா கிரைண்டிங் மிஷினும் ஒரு 20,000 அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ரா மெட்டீரியல் அப்படின்னு வாங்குவோம். ஆவரேஜாக ஒரு கிலோ பச்சை மிளகா பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30லேருந்து 40 ரூபா வரைக்கும் வரும். இதுவே நம்ம ஒரு 25 கிலோ மூட்டை 50 கிலோ மூட்டை எடுக்கிறோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு கிலோ 25லேருந்து 35 வரைக்குமே வரும். இதுவே நல்ல ஒரு சீசன் டைம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு கிலோ உங்களுக்கு இன்னும் கம்மியாக கூட கிடைக்கும். ஒரு 50 கிலோ மூட்டை வாங்குகிறோம் அப்படிங்கும்போது நமக்கு 1,500 வரைக்கும் செலவு அப்படின்றதாகும். அதுக்கப்புறமா நம்ம பெயிண்டிங் ஒர்க்காக இருக்கட்டும், நம்ம மிஷின்ஸ் வாங்கி அதை செட் பண்ணுறதுக்கான சார்ஜஸ் அப்படின்னு ஒரு 1,000லேருந்து 2,000 வரைக்கும் வச்சுக்கலாம். நம்ம ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிட்டோம். நல்லா ப்ரொடக்ஷன் ஆகிட்டுருக்கு அப்படிங்கும்போது அதை பேக் பண்ணுறதுக்கு பேக்கிங் கவர்ஸாக இருக்கட்டும் இல்லைனா பேக்கிங் ஜார்ஸ் அப்படின்னு உங்களுக்கு ஒரு 5,000 வரைக்கும் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது ஆகும். ஆவரேஜாக இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50,000 வரைக்கும் செலவு அப்படின்றது இருக்குது. நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டோம், ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு அப்படின்னா நம்ம எந்த மாதிரியான கஸ்டமர்ஸ் டார்கெட் பண்ணுறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். நம்ம சூப்பர் மார்க்கெட்ஸாக இருக்கலாம், இல்லைனா ஃபாஸ்ட் ஃபுட் சென்டர்ஸாக இருக்கலாம், இந்த மாதிரியான ஹோட்டல்ஸ். இந்த மாதிரியான இடங்களை நம்ம டேரெக்டாகவே ரீச் பண்ணி நம்மளோட ப்ராடக்ட்டை நம்ம சப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரியான ஆன்லைன் சைட்ஸ்லையுமே சேல் பண்ணலாம். இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ரீட்டைல் கஸ்டமர்ஸுமே விரும்பி வாங்குவாங்க. அதனால் நம்ம ஆன்லைன்லேயும் சேல் பண்ணலாம், அதே மாதிரி சூப்பர் மார்க்கெட்லேயுமே சேல் பண்ணலாம். இன்னும் நம்ம பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கும்போது எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட்க்கு அதிகமாக இருக்குது.
ஸோ இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறக்கு நமக்கு தேவையான லைசன்சஸ் அப்படி நம்ம பார்த்துட்டோம்னா ஜிஎஸ்டி நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் அப்படின்றத எடுப்போம். அதுக்கப்புறமா எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் அப்படின்றதும் எடுப்போம். ஸோ ட்ரேட் லைசன்ஸ், ஸோ இந்த 4 லைசன்ஸ் இருந்தாலே போதும். இந்த பிஸ்னஸ் வந்து தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வந்து ஆரம்பிக்கும் போது எல்லா லைசன்ஸும் எடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இனிஷியலாக எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னாலே போதும். ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்னஸ் டெவலப் ஆகும்போது வந்துட்டு மற்ற எல்லா லைசன்ஸுமே வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இதுக்கான ப்ரைஸிங் அப்படின்றத பார்த்தரலாம். ஸோ 1 கிலோ க்ரீன் சில்லி பவுடர் வந்து நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படிங்கும்போது நமக்கு ஃப்ரெஷ்ஷான க்ரீன் சில்லிஸ் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக 2லேருந்து 3 கிலோ வரைக்கும் தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 1 கிலோ வந்துட்டு நம்ம 30 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 3 கிலோ க்ரீன் சில்லியோட ரேட் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 90 ரூபா அப்படின்றது ஆகும். ஸோ இதுக்கப்புறமா நமக்கு வந்து லேபர் சார்ஜஸ், டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ், அதுக்கப்புறமா பேக்கிங் இதெல்லாமே சேர்த்து 1 கிலோ க்ரீன் சில்லி பவுடர் வந்து ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு ஆவரேஜாக 120லேருந்து 150 ரூபா வரைக்கும் செலவாகுது அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் இதோட ப்ரைஸ் அப்படி நம்ம பார்த்துட்டோம்னா க்ரீன் சில்லி பவுடர்ஸோட டீஹைட்ரேட்டட் ஃபார்மில் இருக்கக்கூடிய க்ரீன் சில்லி பவுடர்ஸோட ரேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 கிலோ வந்து 400லேருந்து 500 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம 1 கிலோ வந்து 350லேருந்து 400 ரூபா வரைக்கும் விற்றோம் அப்படின்னா கூட நமக்கு ஆவரேஜாக 1 கிலோவுக்கு 200 ரூபா வரைக்கும் ப்ராஃபிட் அப்படின்றது இருக்குது. ஸோ இதுவே ஒரு மாதம் 500 கிலோ வரைக்கும் நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 1 லட்சம் ரூபா வரைக்கும் வந்துட்டு ப்ராஃபிட் அப்படின்றது இருக்கும். ஸோ இது வந்துட்டு நம்மளோட எக்ஸ்பென்சஸ் எல்லாமே போக வரக்கூடிய ஒரு லாபமாக இருக்கும். இந்த தொழில் பார்த்துட்டிங்கன்னா சின்ன லெவலில் ஆரம்பிக்கும் போதும் வந்துட்டு நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு தொழிலாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.